கூட இன்னைக்கு மேல 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 போயிட்டு இருக்கு. அதே மாதிரி நமக்கு இருக்கணும்னா கண்டிப்பாக தமிழில் நிறைய செய்யறாங்க. நம்ம மாசம் மாதிரி அமெரிக்காவிலும் சரி, ஆஸ்திரேலியாவிலும் சரி, பல இடங்களில் இந்தியாவுடைய வடமாநிலங்களிலும் தமிழர்கள் அவர்கள் ஒரு துறையில் சிறப்பாக போவாங்க. போகக்கூடியவர்கள் தமிழில் அதான் சொல்லுவாங்க. அதாவது வீட்டில் அம்மா படி சொல்லுவாங்க. பாரதிதாசன் இல்லைங்களா, நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலைப்படி, கருப்பகப்படி, மாலையிடம் பொருள் கருப்படி, அறப்படி, பொருள்படி, அப்படியே மிகவும் படி, கட்டத்தான் வேண்டியது படி, கல்லாதவர்களுடைய படி அப்படின்னு படி 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 நாம சொன்னா படிக்கிற குழந்தைய படிக்கிறது இல்லை. அதை தாண்டி படிச்சு பாருங்க. நீங்க படிக்கிறத பார்த்து உன் பையன் படிப்பதற்கான வாய்ப்புகளை படிப்படியாக உருவாக்குறீங்க. அப்படிங்கிற வழியில நீ இப்படி எழுதுறது இல்லாம எல்லாம் முடிஞ்சளவுக்கு என்னுடைய அறிஞர்களுக்கும் என்னுடைய சக நண்பர்களிடமும் நீங்கள் தமிழில் எழுதுங்கள் என்று சொல்வதை தாண்டி நான் தமிழில் எழுத ஆரம்பித்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், கையெழுத்து சின்ன முயற்சி, நிலவுக்கு நம்ம எப்படி போன முயற்சி. அதே வகையில் இந்தியாவுடைய முதல் செவ்வாய் பயணத்தை கடந்த 40 வருடங்களாக வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் எழுதி வருகிறேன். எந்தெந்த கட்டங்களுக்கு செவ்வாய் போய் எழுதி வருகிறேன். செவ்வாயினுடைய அடைமுறை செப்டம்பர் 24 வரைக்கும் எப்படி போவது என்பதை பதிவாக மட்டுமல்ல, முடிந்தால் மறுபடியும் சேர்முறையாக ஒரு இலக்கிய தரம் இல்லாவிட்டாலும் ஒரு அறிவியல் போய் சேரலாம் அப்படிங்கிறத திரும்ப நண்பர்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் துறையில் எழுதுங்கள், தமிழ் எழுதுங்கள். அப்படி போச்சுன்னா இலக்கியமாக தமிழ் அவர்களும் தமிழாக இருப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதில் நீங்கள் ஒரு பங்களிக்கிறீர்கள் சொல்றேன். அந்த வகையில் இன்றைக்கு கொடுத்த இந்த பரிசை நான் நிலா விஞ்ஞானி அப்படின்ட்டு அவங்க குடும்பத்தினுடைய ஒரு அங்கீகாரமாக, குடும்பம் என்னை பார்த்துட்டு அவங்க கொடுத்த ஒரு என்ன சொல்ற நல்லா கொடுத்தான்னு சொல்றேன். இருந்தாலும் அந்த பட்டயத்தை மட்டும் எடுத்துட்டு முதல் சொன்ன மாதிரி அந்த திருப்பி இன்னைக்கு இந்த விழா இன்னைக்கு சாயந்தரம் தான் வைக்கிறதா இருந்தாங்க. நான் நாளை காலையில் கண்டிப்பாக கலைஞர்கள் ஒரு முறையான அறிவாக 2 மணிக்கு வசதி இருக்கிறனால இன்னைக்கு நான் 1 மணிக்கு எங்களுக்கு கிளம்பி போய் ஆகணும். 1 மணிக்கு போய் 3 மணி விமானத்தில் போயிட்டு அங்கிருந்து பெங்களூர் இன்னைக்கு சாயந்தரம் போய் சேர்ந்தவர்களால கொஞ்சம் விழாவாக ஆரம்பிச்சாங்க. அதனால நீங்கள் காலையிலே வர வேண்டியதாக போயிடுச்சு. அதனால கிட்டத்தட்ட மற்றவங்களே எப்படியோ, அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு விழாவுக்கு வர்றாங்கன்னா விழாவுக்கு மேடைக்கு உட்கார்றவங்க எல்லாம் கடைசியில் வருவாங்க, நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்க. கொஞ்சம் வித்தியாசம் என்ன பண்ணிக்கணும்னா, நாங்கள் முதல்ல வந்துட்டோம், நீங்கள் பின்னால் வந்து அவ்வளோ வித்தியாசம் மற்றவங்க இல்லை. இன்னும் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, அவர்களுக்கு வாக்கு வரணும், வந்து பேசணும் அப்படின்னு சொல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய உலக உலக நண்பர்கள் இதை எடுத்துட்டு போகணும். ஏன்னா என்னுடைய சக நண்பர்கள் சொல்லுவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது எங்கே போனாலும் வேர்களை வளர்ந்த மரங்கள் நிலையாக முடியாது. மரம் இருக்குது, அது நான் சரியாக வளர்ந்துருக்கேன் அப்படிங்காக தனது வேலையை மாணவர்கள் ஊழியர் ஆடுவேன். சமூகம் வரும், வரக்கூடிய காசு வச்சுக்கிட்டு ஒரு மாணவனுக்கு இன்னைக்கு எப்படி ஒரு மாணவனுக்கு என்னுடைய பணம் சொல்லணும், அதே மாதிரி ஒரு மாணவனுக்கு அதனுடைய அனுபவிப்பா போகணும்னு சொல்லுவேன். சொல்லும் பொழுது என்னன்னு சொல்லுவேன், அதாவது வாங்கக்கூடிய மாணவன் நீ வாங்கி நீ மேலே வரும் பொழுது நீ அட்லீஸ்ட் ஒரு மாணவனையாவது மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவேன். அது வந்து அப்படி கேட்காங்க. ஏன்னா கை வாங்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த கை வாங்க கை தான் இல்லைன்னு சொல்லுவேன். நான் எனக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டதுனால தான் நான் மேலே வந்தேன். இன்னைக்கு வாங்கக்கூடிய நான் கொடுக்கணும் இல்லையோ, வாங்காம இருக்கலாம் இல்லைங்களா? அதுதான் முக்கியம். அந்த ஒரு மனப்பான்மையை இருந்துச்சுன்னா அது போதும் வேலை கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் சொல்லிட்டு போவேன். ஆனால்
அதுக்கப்புறம் சொன்னார் ஒரு நல்ல டைலாக் சொன்னார். அண்ணாதுரை சார் நீங்கள் வாங்க டெல்லிங் கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். பட் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா கார் மாதிரி நடந்தார் 1 லட்சத்துக்கு அதிகமாக பண்ண மாதிரி பண்ணணும். நிறையா போயிருந்துச்சுன்னா இன்னும் கூட அதை குறைச்சிருக்கலாம். ஆனால் ஏன் போக்குறோம் அப்படின்னா இது ஏழைகளின் கார் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதனால இந்தியாவில் யாரும் காரை வாங்கிட்டு தான் ஏழை கல்விக்கு விரும்பல. புரியுதுங்களா? அவர் சொன்னார் டாட்டா சொன்ன காரணம் அப்படின்னா என்னுடைய கார் வந்து ஏழைகள் போவதற்காக வச்சுன்னு சொல்றாங்க. ஆனால் வாங்கினவங்க யாரும் காரை வாங்கிட்டு நான் எதுக்கு 1 லட்சம் ரூபாய் காரை வாங்கிட்டு நான் ஏழைன்னு சொல்லணும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த காலத்தில் போகல அப்படின்னு அன்னைக்கு சுருக்கு நடக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் இன்னைக்கு பாரதியார் சொல்லும்போது கூட எனக்கு மனசு அதாவது தான் மேலே வந்த பிறகு நான் எங்கிருந்து வந்தேன் அப்படிங்கிறத சொல்வதற்கு தயங்குகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு வகையாக இருக்கலாம். ஆனால் அந்த தயக்கம் தேவையில்லை. இது மாதிரியான வழக்கு வந்து நான் திரும்ப திரும்ப பேசுவது கடிகளுக்காக அல்ல. நான் என்னுடைய சம்பளம் கிட்டத்தட்ட அரசாங்கத்தினுடைய சாட்சியேஷன் இதுக்கு மேலே சம்பளம் அதிகமாக போகாத சம்பளம் இருக்காது. இருந்தாலும் எங்கிருந்து வந்தேன் நான் சொல்லுவது வழியாக எந்த இடத்துல யாரும் அதிகமாக கேட்கவில்லை. இவர்கள் இருந்தாலும் நான் இங்கிருந்து வந்தேன் அப்படிங்கிறதை மறக்காமல் இருக்கணும். மறக்காமல் இருந்தீங்கன்னா அது உங்களை மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு நான் சொல்றது. சரி, மாஸ்டாமி அவர்கள் சொன்னார் இல்லைங்களா, நீங்க வந்து டயர் ஓட்டிட்டு போல ஜமீன்தார் படக்கூடிய அந்த சாப்பாட்டை வந்து இதை பண்ண சொன்னாலும் இன்னைக்கு சாப்பாடு போட்டாலும் அன்னைக்கு ஞாபகம் சொன்னார் இல்லைங்களா, அது சரியா போகணும். ஒவ்வொரு கிராமம் ஒவ்வொரு மனதில் போனீங்கன்னா கண்டிப்பாக மனிதம் வளரும், இலக்கிய வளரும், அறிவியல் கண்டிப்பாக மனிதம் வளரும். அது வளரணும். அந்த வளரணும் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி தான் எல்லாருக்கும் சொல்றேன். அதனுடன் தான் நமது மொழியும் வளரணும், இனம் வளரணும், மனிதம் வளரணும். எல்லாம் சேர்ந்து வளர்ந்த தமிழ் அந்த தமிழனாக நாம் இருக்கணும்னா எல்லாம் சேரணும் அப்படிங்கிற அந்த செய்தியை 4 பேர் எடுத்திருக்காங்க. ஏன்னா பிள்ளைகளின் பெயரில் போகப்படுது என் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சக மனிதனிடம் முடிந்த அளவு நான் சொல்வது என்னுடைய வேலை நிலவுக்கு போவது நன்மையான போது மட்டுமல்ல. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 திட்டங்களை நான் நடத்திதான் இருக்கிறேன். அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. என்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லி உன்னுடைய மனதில் என்னால் முடியும் என்பதை நம்பிக்கை முடிச்சுன்னா அதுதான் ஒரு சிறப்பாக சொல்லுவேன். அப்படிதான் சொல்லுவாங்க. இதனால் அவருக்கு அந்த மாணவனுக்கு மனதெல்லாம் என் பெற்றோர்களுக்கு கூட என்னுடைய பையன் ஆங்கில பள்ளியில் படிக்கிறவரையே அப்படிங்கிற ஒரு தலைமைகள் நமக்கு படிக்க வைக்கலாம். எங்க அப்பா என்னை தமிழ் வழிமுறையில் தான் படிக்க வச்சேன், தமிழில் தான் படித்தேன், தமிழை படித்த காரணத்தினால இது மாதிரியான சின்ன சின்ன உங்கள் கண்டிப்பாக மனிதன் வேலை போகும். பணத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய மனம் எல்லாரும் செய்ய முடியும் என்ற மனத்தில் ஒரு சின்ன துணி விழுந்துச்சுன்னா அது போதுங்க. அங்கே துடிச்சிருக்கக்கூடிய ஒரு புல், அந்த புல்லுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுற்று மலைத்துளி அதை அப்படியே கொண்டு வரும். அதே மாதிரி இன்றைக்கும் இந்த கிராமத்தில் இருந்தாலும் இங்கிருந்தாலும் கூட நம்மால் வேலை போக முடியும், நம்மால் இந்த மனிதத்தை வளர்க்க முடியும், நம்மால் மனிதனாக வாழ முடியும் என்பதை சரியா புரிஞ்சது. சரியா போனா அது மட்டுமே இந்த கிராமத்தில் இந்த நடக்கக்கூடிய விழாவுடைய முழுமையான வெற்றி நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் பேசியதில் ஜனகம் எடுப்பதை விட கொடுத்து பார் உன்னை தள்ளவும் பேரானந்தன் என்பதனுடைய உட்பொருளையும் தான் நடந்து வந்த பாதையை உலகுக்கு உணர்த்தும் போது அவர்களும் தாழ்வு மனப்பான்மை எதுவும் இல்லாமல் உணர்ந்து வருவார்கள் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். எப்படி ஒரு மாசிலாமணி அவர்கள் இந்த பகுதியிலே நான் ஏழ்மையில் இருந்தேன் என்பதை ஒத்துக்கொண்டு இன்றைக்கும் பல மாணவர்களை நீங்கள் ஏழ்மை என்ன செய்துவிடும், கவலைப்படாதீர்கள், நீங்களும் ஒரு நாள் உணர்ந்து வருவீர்கள், உடலில் உறுதி இருந்தால் உழைப்பு இருந்தால் என்பதை இருபேர் அறிவியல் அறிஞர்களுக்கு இருப்பதை இங்கே நாம் அனைவரும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்றாக இங்கே குறிப்பிட்டுக் கொள்கின்றேன். அடுத்தது மயில்சாமி அவருடைய எழுச்சி மிக சொற்பொழிவு மிக மிக மகிழ்ச்சி. இப்பொழுது அவர் ஒரு
அருமையான சொன்னார். அவருக்கு எங்கள் குடும்பத்தார் கொடுத்த ஒரு சிறுதொகை அப்படியே பள்ளிக்கு கொடுத்து விடுகிற பழனிசாமி அவர்களுக்கு டாக்டர் மயில்சாமி அவர்களே அவருடைய நினைவு பரிசு அவர்கள் பள்ளி வளர்த்தற்கு எப்படி வேண்டுமா பள்ளிக்காக டாக்டர் மயில்சாமி அவர்கள் பள்ளி ஆசிரியர் திரு பழனிசாமி கொடுத்துள்ளார். இப்பொழுது அவர்கள் செக் போகிறது. அந்த வேலையாக நாங்கள் பேர் எதுவும் போடாமலே விட்டுருந்தோம். அது அவர் பள்ளி பேர் போயிருந்து இப்பொழுது பள்ளி ஆசிரியர் திரு பழனிசாமி பள்ளி மாணவர்கள் பள்ளி ஆசிரியர் சார்பாக திரு டாக்டர் அண்ணாதுரைக்கு கொண்டாடினோம். இத்தோடு எங்கள் தெங்கல் குடும்பத்தின் இளம் வாரிசு திருஞான சம்பந்தனின் மனைவி வனிதா அவர்களையும் என்னோடு அழைத்துக் கொள்கின்றேன். அவளும் ஒரு பெருமைக்குரிய பெண்மணி என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். அடுத்து தமிழ் இலக்கிய உலகில் தமது படைப்புகளின் மூலம் மிக அழுத்தமான பதிவுகளை உருவாக்கியவர் எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள். பன்முக ஆற்றல் படைத்தவர். வானம் வசப்படும் என்ற வரலாற்று நாவலுக்காக தமிழுக்கு சாகித்ய அகாடமியை பெற்றுத்தந்த பெருமைக்குரியவர். இவருடைய படைப்புகள் அனைத்தும் இந்தி, தெலுங்கு, கன்னடம், ஜெர்மன், பிரெஞ்சு, ஆங்கிலம் என பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இலக்கிய உலகில் அனைவராலும் போற்றப்படுகிற ஐயா அவர்கள் இந்த மாசிலா விஜயா பரிசு இலக்கிய பரிசு பற்றி விளக்க உரை தர வருகை தந்திருக்கிறார். அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அன்பான நண்பர்களே, மாசிலா விஜயா இலக்கிய பரிசை கொடுத்து உங்களுக்கு சில கருத்துக்களை பகிர்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சரியா கேட்குதா? திரு மாசிலாமணி அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்னை சந்தித்தார். 2 புத்தகங்களை கொடுத்து படித்து பாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அவை விஞ்ஞான புத்தகங்கள். விஞ்ஞானத்தை தமிழில் சொல்லக்கூட முயற்சி செய்த புத்தகங்கள். அவை நன்றாக எழுதப்பட்ட புத்தகமாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதன் பிறகு அவரை காணமாட்டேன். சில வருஷங்களுக்கு பிறகு சில நாட்களுக்கு முன்னால் என்னை சந்தித்தார். ஒரு திட்டத்தோடு வந்தார். தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான படைப்பாளருக்கு பரிசு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. படைப்பாளர்களை ஊக்குவித்து அவர்களை கௌரவப்படுத்துவது பணம் தருவது என்பது விஷயம் அல்ல. அவர்கள் செய்யும் தொண்டு, அவர்கள் செய்யும் சேவைக்கு நன்றி சமூகம் நன்றி செலுத்துகின்ற முறையாக அவர்களை கௌரவிப்பது என்கிற முறை அந்த திட்டம் எனக்கு
அதன் பிறகு சமூக மொழிகளுக்கு விஞ்ஞானிகள் இதெல்லாம் அவர் சிந்தித்துக் கொண்டார். இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயம் தான். என்னிடம் அளிக்கப்பட்ட புத்தகங்களில் மிக முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடித்த சிலரை நான் தெரிவு செய்தேன். நண்பர்களே, அவர்களை பற்றி பிறகு சொல்வது முதலில் மரியாதைக்குரிய அண்ணாதுரை அவர்கள், விஞ்ஞானி அண்ணாதுரை அவர்கள் மிக கருத்தாழ பொருத்தி சில கருத்துக்களை நமக்கு சொன்னார். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மனித எந்திரம் என்ற பெயரிலே என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். மனித எந்திரம் என்ற பெயரில் புதுப்பித்தன் ஒரு கதை எழுதியிருக்கிறார். தமிழில் மிக முக்கியமான எழுத்தாளர் உதவு. அவருடைய கதைகளை எவ்வளவு சொல்ல கதை கொடுக்கின்றார் என்றாலும் இப்போது ஒருவருக்குரிய கதைதான் இது. ஒரு உணவு விருந்தி ஒரு ஹோட்டல் ஒரு புதுப்பித்தர் சாப்பிட என்ன சாப்பிடுறோம், என்னப்பா இருக்கு ஹோட்டல்ல என்ன இருக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன இருக்குன்னு கேட்டு சர்வர் என்ன பண்ற இந்த ஸ்வீட்ல ஆரம்பிச்சு ஒரு 10-12 ஐட்டங்கள் போன ஒரு கப் காஃபி ஒரு கப் காஃபி இதை சொன்னவங்க அந்த சர்வருடைய முகம் ஏதாவது சொல்லுதுன்னா இதுக்காக நம்ம பாடப்பட்டு வச்சுட்டார், இந்த 10-12 பேரையும் சொல்ல வச்சுட்டார் அப்படின்னு நினைக்கிறாரா அப்படின்னு நோக்க பார்க்கிறார். இல்லை, அது அப்படியே எந்த விதமான மாற்றமும் காப்பி பண்ண முடியாது. இதுக்கிடையில இன்னொரு புதுசாக அப்புறம் என்ன பண்ண அப்புறம் நீண்ட பட்டியல் முதல்ல சொன்னார் பாருங்க. அந்த பட்டியல் எந்த விதமான மாற்றம் அந்த திரும்ப எல்லாத்தையும் கேட்டு ஒரு கப் டீ போடுறாங்க. இப்போ புத்தகம் முதல்ல பார்க்க ஏதாவது மாற்றம் இருக்கா, முன் வந்தவங்களாம் இப்படி பண்றாங்க இப்படி படுத்துறாங்களே அப்படின்னு நினைக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அப்படியே போறாங்க. திரும்ப பட்டியல் இப்போ பில்லு கொண்டாந்து கொடுக்குறாரு. பில்லை வந்து பாக்கெட்ல இருந்து எடுக்கிற போது புதுப்பித்தனுடைய கட்சி கேட்டு அதை வந்து நேராக பேஷனுக்கு விட்டு பணத்தை கொடுத்துட்டு வெளியே போட அப்போ ஒரு குரல் என்ன சார் என்னப்பா அடுத்தது இது வந்து கட்சிப்பா சார் கரெக்டாக ஆமாம் என் கட்சிப்பேன் அதை கொடுத்து விட்டு திரும்பவும் அவர் மறைந்து போனார். இப்போ இந்த கலையுடைய கடைசி வரி அவன் மனிதன் தான், இயந்திரம் இல்லை. அவன் மனுஷன் மிஷின் இல்லை. இதை சொல்றதுக்கு தான் இலக்கியம், இதை சொல்றதுக்கு தான் கலை இலக்கியங்களா. இந்த நிலா இந்த நிலா அழகானது எவன் முதல்ல சொல்றான் நிலா அழகானது மறுபடியும் சொன்னோம் நாங்கதான் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் தான் சொல்றோம். அழகுகளை கொள்வது, அழகான விஷயங்களை கொள்வது, அழகாக வாழும்படி செய்வது ஒரு சங்கத்தில் ஒரு பாடம். நம்ம 2000-3000 வருஷங்களுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை வைத்திருக்கிறோம் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வகையில தான் மசலமையில் வராங்க. ஒரு பையனும் பொண்ணும் ஒரு பார்க், இந்த மாதிரி ஒரு பார்க் பூங்காவை போய் பேச போறாங்க. என்ன பேச போறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பையனும் பொண்ணும் பேச போறாங்க. இந்த மரத்துக்கு ஒரு சின்ன பெஞ்சு போடுறோம். இங்கே உட்காந்து பையன் சொல்றாங்க. அந்த பொண்ணு சொல்றேன் இங்கே வேணாம் அங்க போய் ஏன் நல்லா தான் இருக்கு, எழுதுறதுக்கு நல்ல சுத்தமா இருக்கு, இங்கே உட்காந்து பேசுவோம். அதை பொண்ணு சொல்றேன் வேண்டாம் அங்க போயிடும், இங்க நான் உட்கார கூடாது. உட்கார கூடாது, ஏன் உட்காரக்கூடாது சொல்லு. அப்போ அந்த பொண்ணு சொல்ற இந்த இடத்துல தான் எங்க அம்மா
எனக்கு சோறு கொடுப்பாங்க. நான் சோறு தின்ன மாட்டேன். கொட்டாருனாக்க எங்க அங்கே இங்கே நீங்கள் ஓடுறது சோறு வேணும். தமிழ்ல ஒட்டாருன்னு ஒரு வார்த்தை. புறங்கால பெண்கள் செய்யும் ஒட்டாரு என்ன சொல்றேன்? ஒட்டாருன்னு வார்த்தை நான் ஒட்டாருன்னு சொல்லுவேன். அப்ப அம்மா சொல்லும், இந்த செடியை ஒரு தங்கச்சி தானே, எதை ஊற்றினாலும் பேசாமல், பாலை ஊற்றினாலும் பேசாமல், தண்ணி ஊற்றினாலும் பேசாமல், வேண்டாம் சொல்லுத ஒழுங்கா சாப்பிட்ட சமத்தா இருக்க அது மாதிரி இருக்க வேண்டாமோ அப்படின்னு அம்மா சொல்லும். நானும் வளர்ந்துட்டேன். இந்த செடியை வளர்ந்து போச்சு பெரிய அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்களே சொல்லுங்க, தங்கச்சி உங்களோட பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா இருக்கிறா? தங்கச்சிக்கு உங்களோட இது மாதிரி பேசுறதுக்கு எனக்கு சுத்தமா இருக்காதா? நீங்க சுற்றுப்புறச்சூழல் விஞ்ஞானத்தை எங்கிருந்தாலும் தொடங்கிறது. நம்மளோட சுற்றுப்புறச்சூழல் விஞ்ஞானத்தை நேசிப்பதை வந்து இங்கிருந்தான் தொடங்கிறோம். நாம் தொடங்கல. பாரதி புச்சல் இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரும் புயல் பெரும் புயல். அப்போது தெருவில் எல்லாரும் எல்லாரும் ஒன்று அரவிந்தர் பகிர்ந்தார். அரவிந்தர் மணியரசன் வச்சாங்க. பெரிய ஆட்கள் அறுத்தார். எல்லோரும் வீட்டுக்கு வீடு போய் அரிசி பருப்பு கஞ்சி சோறு போட்டு வந்தாங்க. ஆதி என்ன நான் தெரியும். ரொம்ப இதெல்லாம் நான் வந்து பாரதியும் வாகசியும் அப்பா கொடுத்தார். தமிழின் முதல் சிறுகதை எழுதியவர் வாகசியன்னு சொல்லுவோம். தமிழின் முதல் கதையை எழுதியவர் பாண்டிச்சேரி. அதை எழுதவர் ரெண்டு பேர், ஒருத்தர் பாரதி, ஒருத்தர் வாகசியர். அந்த ரெண்டு பேருமே பாண்டிச்சேரி எடுத்தாங்க. இந்த பாரதியும் வாகசியரும் என்ன பண்ணாங்க தெரியுமோ? ஒரு பக்கம் வாகசியத்தை அரவிந்தர் வந்து சோறு போட்டு வர பாரதி வாகசியரும் ஒரு பெரிய கூடையை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இந்த புயலில் செத்து விழுந்துகிட்ட காக்கைகளையும் உருளிகளையும் திரட்டி மனிதர்களை அடக்கம் செய்வது போல அடக்கம் செய்தார்கள். காக்கை உருவி என்ற சாதின்னு சொன்னாங்க. அது ஒரு பாட்டுக்காக அவன் வாழ்க்கைதான் இலக்கியம், இலக்கியம் தான் வாழ்க்கை. அதனால்தான் பாரதி இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இலக்கியவாதி இருக்கணும் நண்பர்களே. அதனால்தான் ஐஸ்லாமிய வந்து பேசுகிற பொருள் இதை ரொம்ப சந்தோஷமான அனுபவமாக கண்டிப்பாக எனக்கு பிடித்த மகத்தான உடனே எனக்கு எந்த விதமான மெடிசன் தேவையா எல்லோரும் நான் முதலில் சரக்கல் மொழி அம்பல் மொழி தமிழில் ரொம்ப முக்கியமான எழுத்தாளர் அந்த அம்மாவை பற்றி அவங்க பெண்களை பற்றி எழுதுறாங்க. பெண்களை பற்றி எழுதுவது என்பது மனித குலத்தை பற்றி எழுதுவது இல்லை. அப்படி எழுதி மிக முக்கியமான எழுத்தாளர். அடுத்தபடியாக எனது நண்பர் ஏமாறும் கலை அப்படின்னு ஒரு ஏமாறும் கலை எழுதியவர் இங்கே இருக்கார். மிக முக்கியமான நான் வாசிக்கிறேன். நான் விரும்பி வாசிக்கிறேன். நான் சீனாக இருக்கிறேன். அது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். எந்த இடத்தை வந்து எழுத்தாளர் முக்கியமாக ஒரு பையன் ஏமா எந்த இடம் சட்டத்தை பார்த்தேன். இப்போ பார்த்தேன் காலையில் சொல்லிட்டு நான் கொடுத்தேன். சாப்பிட்றதுக்கு பணம் கேட்பான். இவன் ஏமாத்தான் நினைச்சு ஒரு தானே குறைந்த ஒரு ரூபாய். எனக்கு வந்து மனசை வந்து பராணிக்கிட்டே ஒரு பையன் இவ்வளவு லிட்டு கேட்பான். அவன் அதிகமாக பேசுறான். அதிகமாக பேசுறானே ஆபத்து தானே. நான் சீக்கிரம் முடிச்சு அதிகமாக பேசிக்க கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க நான் சாப்பிடுவேன். ஒரு ரூபா அதோ ஒரு விஷயம் அதே
இருக்கிற மனோபாவத்தை உருவாக்குவதுதான் சமூகத்தில் நண்பர்களே. இந்த பரிசு நேரடியாக சென்னையிலிருந்து நேரடியாக வருகின்ற வந்து சிவன் சந்திரசேகர் அவருடைய தமிழ் அற்புதமான தமிழ் முறைப்படி எழுதுகிறது. தமிழை தமிழாக எழுதுவது என்பது முக்கியம். அதற்கு தமிழை தமிழாக எழுதுவதே தெரியாது. ஒற்றுமையாக அற்புதமா எழுதலாம். அவைகள் ஒரு வார்த்தை தமிழ் எழுதுவாங்க. படிச்சாக்க அவைதான் இப்படி ஏராளமான தமிழ் அப்படியெல்லாம் சரி நல்ல தமிழ் அடர்த்தியான தமிழ் தமிழில் மனிதனின் பல்வேறு ரூபங்களை மனோபாவங்களை அற்புதமாக சொல்லுகிறார் எழுத்தாளர். அவர் இங்கே வந்திருக்கிறார். அவர் பரிசு கொடுப்பார். தமிழ் இப்போது எப்படி நம்ம புதுப்பித்தம் என்று சொல்லுகிறோம், இப்போது எப்படி மௌனி என்று சொல்லுகிறோமோ, இப்போது எப்படி ஜானகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ, அடுத்த 20 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அதே வரிசையில் இவன் சந்திரசேகர் என்ற பெயரை நீங்கள் கேட்பீர்கள். ஏதேனும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தனியாக இல்லை என்பது சொல்வதற்குத்தான் இந்த விழா. இந்த விழா வேற எதுவும் சக இறுதிகளாக நாம் இருக்கிறோம். அப்படி எழுத்தாளருக்கு தெரியணும் இல்லை, பாரதிக்கு இல்லை. அந்த நிலை மீண்டும் வந்துவிடப் போகிறது. உங்களோடு சக இறுதிகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கலைஞர்களுக்கு சொல்வதுதான் போன்ற விழா கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, இப்போது வந்திருக்கிற ஆசீர்வாதமும் ஐயனார் வரலாறு என்ற புத்தகத்தை எழுதி மரியாதைக்குரிய பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் பேசியிருக்கிறார். இது ஒரு முக்கியமான ஆய்வு. தமிழின் மிக முக்கியமான ஆய்வு. எப்படி ஏனென்றால் இதுதான் வைதிகம் மட்டும்தான் தத்துவம் என்று நம்பிக்கொண்டிருந்த சமூகத்திலே வைதிகம் மட்டும்